சித்தர்களின் ஆசீவக நெறிகளின்படி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வாங்கு வாழ்ந்த தமிழ் சமூகத்தில் சாதி வெறி என்ற இழிகுணம் இயல்பாக உருவாக வாய்ப்பில்லை. அது செயற்கையாக திணிக்கப்பட்டதே. சாதி வெறியை தூண்டுவதற்கு பல வழிகள் உள்ளன. குறிப்பாக ஒரு தமிழ்ச்சாதியால் தன்னை புகழ்ந்தும் வேறொரு தமிழ்ச்சாதியை கீழ்த்தரமாக திட்டியும் சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தால் அதை உண்மையில் அந்த தமிழ்ச்சாதி செய்திருக்க வேண்டியதில்லை. வந்தேரி ஆளும் வர்க்கம் இப்படி போஸ்டர் ஒட்டி பகையை தூண்டலாம். இந்த சுவரொட்டிக்கு பதிலடியாக பாதிப்புக்குள்ளான சாதி தனது பெருமைகளை கூறியும் தன்னை படித்த சாதியை கேவலமாக இழித்து கூறியும் போஸ்டர் ஒட்டினால் அதையும் அந்த தமிழ்ச்சாதி செய்திருக்க வேண்டியதில்லை. பகையை மூட்ட வந்தேரி ஆளும் வர்க்கமே இதையும் செய்திருக்கலாம். ஆனால் இந்த இரண்டு சுவரொட்டிகளையும் பார்க்கும் இரண்டு தமிழ் சமூகங்கள் வெகுண்டெழுந்து ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வது இயல்பு. இதுபோன்ற பல வழிகளில் தமிழ் சாதிகளுக்குள் பகை மூட்டப்பட்டன. ராஜீவ்காந்தியை சுப்பிரமணியன் சாமியே சதி செய்து கொன்றுவிட்டு அந்த பழியை புலிகளின் மீது சுமத்தி உலகெங்கும் புலிகளை தனிமைப்படுத்தி ஈழத்தை அடித்த கதையை நாம் அறிவோம். ரஜீவை புலிகளே கொன்றார்கள் என்ற இவர்களின் கட்டுக்கதையை உலகம் நம்பக்கூடிய வகையில் புறச்சூழல்களை திட்டமிட்டு உருவாக்குவார்கள் இல்லுமினாட்டிகள். இதே போலத்தான் இமானுவேல் சேகரன் அவர்களை முத்துராமலிங்க தேவர் கொன்றார் என்ற பொய்க்கதையும் கட்டப்பட்டு மல்லருக்கும் தேவருக்கும் பகை மூட்டப்பட்டது. வந்தேரி சிறுபான்மை ஆளும் வர்க்கம் தனது மேலாண்மையை நிலைநிறுத்திக் கொள்ள இதுபோன்ற பித்தலாட்டங்களில் ஈடுபடும் என்பது வெள்ளிடை மலை. வரலாற்று உண்மை என்னவென்றால் ஆதி பாண்டியர்களான மல்லருக்கும் கிருஷ்ணனின் வம்சாவளிகளான கள்ளர்களுக்கும் ஆதியில் மிக நெருங்கிய நட்பே நிலவியது. கள்ளர் என்பவர் தமிழகத்தின் முதல் விவசாய குடிகள். முத்துராமலிங்க தேவர் சுபாஷ் சந்திர போஸோடு இருந்தவர் என்பதும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கும் இல்லுமினாட்டிக்கும் எதிராக இருந்தவர் என்பதால் ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து கொண்டு தேவர் அவர்களை கொலைகாரராக சித்தரித்தனர். இந்த மேற்கோள்களால் நான் உணர்த்துவது என்னவென்றால் வந்தேரி ஆளும் வர்க்கம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள எடுக்கும் கமுக்கமான நடவடிக்கைகளில் ஒன்றுதான் சாதி வெறியை தூண்டுவது. ஆக சாதி பகையும் சாதி வெறியும் நம்மிடம் வந்தேரி ஆளும் வர்க்கங்களால் திட்டமிட்டு தூண்டப்பட்டது என்பதை அறிக. சாதி வெறிக்கு இன்னும் ஒரு மூலமும் உள்ளது. குறுக்கு வழியில் தனது சாதி மக்களின் தலைவனாக வர நினைக்கும் ஒருவன் மற்ற சாதிகளுக்கு எதிராக தன் சாதி மக்களை தூண்டிவிட்டு அந்த உணர்வில் குளிர்காய்வான். சாதி வெறிக்கு இதுவும் ஒரு மூலமாக உள்ளது. இங்கும் கூட ஏற்கனவே எதிரிகளால் ஊட்டப்பட்ட சாதி வெறியை இவர்கள் அறுவடை செய்கிறார்களே ஒழிய இவர்களாக இதை உருவாக்கவில்லை. இதிலே எதிரிகளிடம் பெருந்தொகை கையூட்டு பெற்றுக்கொண்டு தமிழ் சமூகங்களுக்குள் பகை உண்டாக்கும் துரோகிகளும் உண்டு. ஆதிகால அரியநாத முதலையும் தற்கால ஈழத்து கருணாவும் இதற்கான சான்று. ஆதலால் யாரெல்லாம் தமிழ் சமூகங்களுக்குள் பகை உண்டாக்குகிறார்களோ அவர்கள் தமிழராகவே இருந்தாலும் தமிழ் பகை என்பதை அனைத்து தமிழரும் உணர்ந்து அவர்களிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும்.